நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் டேய் டேய், ஏன்டா ஏன் ஒரு நாள் தனியா படுங்கடான்னு சொன்னா இந்த அநியாயம் பண்றீங்க? டேய், ஏதாவது பண்ணி தொலைங்கடா. போனை பண்ணி இம்சை பண்ணாதீங்கடா. டேய், போனை வைங்கடா. ஆ மகா, இங்க வாமா. என்னண்ணா? என்ன மகா, இப்பதான் வர்றியா? ஆமாண்ணா, கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. நாளைக்கு காலையில மீட்டிங்க்கு ரெடி பண்ண வேண்டியதா இருந்தது. ஓ, சரி சரி. நீங்க இன்னும் தூங்கலையா? இந்த பயலுக தூங்க விட்டா தானே. எந்த வேலை இருந்தாலும் இன்னைக்கு நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம். வேலை இருக்கும்போது எப்படி நான் சீக்கிரம் வருவேன்? பாரதி சாயங்காலம் சீக்கிரமான்னு சொன்னால உங்ககிட்ட. பாரதி சொன்னா, ஆனா கொஞ்சம் வேலை முடிய லேட் ஆயிடுச்சு. ஏன்? சாயங்காலத்துல இருந்து வாசலையே பார்த்துட்டு இருந்து இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உள்ள போனான். நான் லேட் ஆகும் நானே வந்துறேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தேனே. மகா, மத்த நாளா இருந்தா பரவாயில்ல, இன்னைக்கு அப்படியா? ஏன் இன்னைக்கு என்ன? ஓ, உனக்கு அதுவே தெரியாதா? நல்ல பிள்ளைங்கம்மா சேர்ந்திருக்கீங்கன்னு தான் பேரு. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தருக்கு ஒன்னும் தெரியாது. என்ன புரியலண்ணா எனக்கு. என்னத்த புரியல? இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள் மகா. ஐயோ, ஞாபகமே இல்லண்ணா. அதத்தான் சொல்றேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாமா? சாரி, நான் நிஜமாவே மறந்துட்டேன். நீயா அவனுக்கு வாழ்த்து சொல்லுவேன்னு சொல்லி காலையில இருந்து வெயிட் பண்ணி ஏமாந்து போய்தான் சாயங்காலம் உன்னை சீக்கிரம் வான்னு போன் பண்ணி சொல்லியிருக்கான். ஐயோ, நிஜமாவே மறந்துட்டேன்னா. எப்படி மறந்த? இங்கதான் கேக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு நீ வருவேன்னு வாசலையே பார்த்துட்டு இருந்தான். நாங்களும் உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சாரிண்ணா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவனுக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். இது வரைக்கும் அவன் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கானான்னு கூட தெரியல. இன்னைக்கு அவனே உன் கூட கொண்டாடணும்னு ஆசைப்பட்டு இருந்திருக்கான். இப்படி ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, விடு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், விடுமா. நீங்களாவது எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்லண்ணா. ஆமாமா, அது எனக்கு தோணவே இல்லை பாரு. இந்த டேட்ல தான் பர்த்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா டேட் இன்னைக்குன்னு தெரியாது. நானாவது போன் பண்ணிருக்கலாம். ஒரு போன் பண்ணியிருந்தா நீ வந்திருக்க போற. அத மறந்துட்டேனாமா, சாரி. பாரதி ரொம்ப அப்செட் ஆனா? அவன் அதை வெளியில ஒன்னும் காட்டிக்கல. ஆனா 5 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் வாசலையே பார்த்துட்டு குறுக்கையும் நெடுக்கையும் நடந்துகிட்டே இருந்தான். ஐயோ, பாரதி எனக்கு போன் பண்ணா, நான் தான் கால் எடுக்காம போயிட்டேன். அந்த நீண்ட காத்திருப்புல ஒரு பகுதி தாமா உனக்கு போன் பண்ணதெல்லாம். இப்போ கடை திறந்திருக்கோம்ல. ஏமா, கேக்கு வாங்கவா? வாங்கி வச்ச கேக்கெல்லாம் அப்பவே உருகி ஊத்திடுச்சுமா. ஐயோ கடவுளே. மகா, நீ போய் அவனை சமாதானம் பண்ணு. புள்ள பாவம், பிறந்த நாள் அதுவுமா, சாப்பிடாம யாரும் கூட இல்லாம இருக்கிறான். அடுத்த வருஷம் ஜமாய்ச்சிடலாம், விடு. இல்லைன்னா ஒரு நாள் லேட்டா நாளைக்கு கொண்டாடிடலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. போம்மா, போய் பாரு. பாரதி,
பாரதி. சாரி மகா, நல்லா தூங்கிட்டேன். எப்போ வந்த? இப்போதான். கார்ல தானே வந்த, எதுவும் பிரச்சனை இல்லையே? சாரி பாரதி, நான் பிறந்த நாளுக்கு விஷ் கூட பண்ணல. ஏய் பரவாயில்ல மகா. இல்ல சாரி, எப்படி மறந்து போனேனே தெரியல. சாரி பாரதி. பரவாயில்ல விடு. நான் உன் கூட உட்காந்து செலிப்ரேட் பண்ணிருக்கணும். சாரி பாரதி. ஏய் விடு மகா, அடுத்த வருஷம் செலிப்ரேட் பண்ணிட போறோம். இல்ல உன் பர்த்டே வருதுல்ல, அதோட சேர்த்து கொண்டாடிட போறோம். நான் மறந்திருக்க கூடாது. பரவாயில்ல விடு. நான் தான் மறந்துட்டேன்னு தெரியுதுல்ல, நீயாவது ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. க்ளூ கொடுத்துக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்றது? உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட விளையாடுறேன்னு நினைச்சேன். தெரிஞ்சும் விஷ் கூட பண்ணாமல ஆபீஸ்க்கு போவாங்க. என்ன பாரதி? திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நினைச்சேன். தர்மர் என்ன சொன்னாரு, நீ ரொம்ப நேரம் எனக்காக வெயிட் பண்ணன்னு. ஏய் அது பரவாயில்ல மகா. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரதி. ஏய் கஷ்டம் ஆகிற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சும்மா விடு. சரி சாப்பிட்டியா? இல்ல எல்லாரும் சேர்ந்து வெளியே சாப்பிடலான்னு பிளானு. சாரி. எத்தனை சாரி தான் சொல்லுவ, விடு மகா. இந்த பர்த்டேவை நம்ம இன்னொரு நாள் பிரமாதமா செலிப்ரேட் பண்றோம். ஏன் இன்னொரு நாள்? இன்னைக்கு தான் மிஸ் பண்ணிட்டேனே. இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு இந்த டே முடியறதுக்கு. நிஜமாவா? ம் ஹாப்பி பர்த்டே பாரதி. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திஸ் டே. தேங்க்ஸ், தேங்க் யூ so much. காலையிலே ஞாபகம் இருந்திருந்தா லீவ் போட்டு எல்லாரையும் அசத்தி இருக்கலாம் தெரியுமா? ஏய் விடு, அதான் முடிஞ்சு போச்சுல. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்ல. ஏம்றதுனால நானே சொல்லி நீங்க ஒன்னும் செலிப்ரேட் பண்ண வேணாம். அக்கவுண்ட்ல வச்சுக்கோ, பெரிய ட்ரீட் கொடுத்துடுறேன். ம் சரி. எல்லாரும் வெயிட் பண்ணாங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரதி. ஏய் நடுராத்திரியில எத்தனை விஷயத்தான் கஷ்டப்படுவ? சரி நீ சாப்பிடணும்ல, நான் ஏதாவது பண்றேன். ஏய் பா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இனி போய் என்ன சமைக்க போற? வீடு காலை பாத்துக்கலாம். இருக்கட்டும் பாரதி, இது ஒரு பெரிய விஷயமா? கஷ்டம். இன்னைக்கு டே முடிய இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 4 மினிட்ஸ் இருக்கு. அப்ப இன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம். ஏய் அது உருகி இருக்க போதுமா, விடு. பாத்துக்கலாம். ஏய் உருகாம இருக்கு. கடவுள் என் பக்கம்தான். பெருசா ஒன்னும் டேமேஜ் ஆகல பாரதி. இந்தா வெட்டு. Happy birthday to you. Happy birthday my dear Bharati. Happy birthday to you. Happy birthday Bharati. Thank you so much Maha. என்ன அப்படி பாக்குற? இதுவும் நல்லா இருக்குல்ல? அப்படியா? ஆமா, தூக்கத்தில் எழுப்பி இப்படி கேக் கட் பண்ணி நம்ம 2 பேரும் மட்டும். நல்லாதான் இருக்கும். ஏய் என்னது? தேங்க்யூ மகா.
பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உட்காருமா. என்னடா? ஒன்றும் இல்லைப்பா. பிஸ்கட் எடுத்துக்க. ம். என்னடா? ஒன்றும் இல்லைப்பா. அப்பாவுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. ம். அப்பா. தேங்க்ஸ்மா. சொல்லுடா. என்னதுப்பா? ஏதோ சொல்ல வந்தல, சொல்லு. அப்பா, அது வந்து அப்பா கிட்ட சொல்ல எதுக்குமா இவ்வளவு யோசிக்கிற? சும்மா சொல்லு. இல்ல, விக்கி வீட்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? சந்தோஷமான விஷயம் தானே? இல்லப்பா, அவங்க கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லப்பா. ஒண்ணு இல்லம்மா, சொல்லு. நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் டிசைட் பண்ணிட்டீங்களே, அப்புறம் நான் என்னமா சொல்றது? உங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லையா? இல்ல, கிராண்டா நடத்தணும்னு சொல்றதுதான் எப்படின்னு புரியல. ஏன்பா? நான் வேண்டான்னு தான் சொன்னேன். விக்கி தான் கிராண்டா நடத்தணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு இல்லடா, கிராண்டா நடத்தினா சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடணும். ம். அவங்க சைட்ல நிறைய சொந்தக்காரங்க வந்து நம்ம சைட்ல யாரும் வரலனா விக்கி வீட்ல உனக்கு யாரும் இல்லைன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க. ம். சொந்தக்காரங்களை எப்படிமா போய் கூப்பிட சொல்ற? நீ அசோக்கை டைவர்ஸ் பண்ண விஷயம் அவங்க யாருக்கும் தெரியாது. எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாது. என்ன சொல்ல முடியுமா? ஷார்ட் பீரியட்ல அசோக்கோட கல்யாணம், டிவோர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு. இதெல்லாம் அவங்கள்ட்ட எப்படிமா சொல்றது? என்னெல்லாம் பேசுவாங்க தெரியுமா? நம்மள்ட்ட நேரடியா சொல்லாட்டினாலும் பின்னாடி உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. அப்பாவுக்கு உன்னை பத்தி தெரியும்டா, ஆனா அவங்களுக்கு எப்படி புரியும்? யோசிச்சு பாரு. கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? அதை சிம்பிளா பண்ணா என்ன? எனக்கு தோணுதை சொல்லிட்டமா, யோசிச்சு பாரு. சரிப்பா, நான் விக்கி கிட்ட பேசுறேன். என்னமாமா, கல்யாண பஞ்சாயத்தா? கிராண்டாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே மாமா. என்ன அசோக், நீங்களும் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சுபாவோட பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் இதை பத்தி பேசலாம்ல? இந்த விஷயத்துல உங்களை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. விடுங்க மாமா, என் கதை முடிஞ்சு போச்சு. சுபா விஷயத்தை பத்தி பேசுவோம்.
விக்கி அவங்க வீட்டில் ஒரே பையன், அவன் கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும்னு அவனோட பேரண்ட்ஸ் நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் சரிதான். அதை நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட போய் சொன்னா சுபாவை தப்பா நினைக்க மாட்டாங்களா? இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? ஒரே பொண்ணுக்கு எத்தனை கல்யாணத்துக்கு நான் கூப்பிடுறது? சுபாவுக்கு 2வது கல்யாணம். ஸோ எப்படியாவது நடக்கட்டும்னு நினைக்கிறீங்களா? மாமா, எனக்கு சுபாவுக்கும் கல்யாணம் எப்படி நடந்துச்சு? நீங்க இல்லாம, என்னோட பேரண்ட்ஸ் இல்லாம, 4 ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூட வச்சுக்கிட்டு அவசரமா டென்ஷனா எங்க கல்யாணம் நடந்துச்சு. யோசிச்சா அந்த டைம்ல சந்தோஷமா இருந்தோமா இல்லையான்னு கூட ஞாபகம் இல்லை. சுபாவுக்கும் அப்படித்தானே இருக்கும். அப்புறம் நீங்க ரிசப்ஷன் வச்சீங்க, கல்யாணம் நாங்களே பண்ணிக்கிட்டதுனால அதை பத்தி கேட்பாங்களேன்னு பயந்தே நிறைய ரிலேஷன்ஸை நீங்க கூப்பிடாம இருந்தீங்க. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தானே வந்திருந்தாங்க. அப்புறம் என்ன, இந்த தடவை சுபா கல்யாணம் செம்ம கிராண்டா நடக்கணும். அவ இப்பயாச்சும் சந்தோஷமா இருக்கட்டுமே. அதையும் மீறி சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நமக்கு சுபா சந்தோஷம் தான் முக்கியம். சிம்பிளா கல்யாணம் பண்ணா போதும்னு அவ விக்கி கிட்ட சொல்லி, அது அவன் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு அது பிரச்சனையாகி தேவையா அதெல்லாம்? சுபாவுக்காக நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? அதை விடுங்க மாமா, நீங்க சுபாவை கூப்பிட்டு கல்யாணத்தை செம்ம கிராண்டா பண்ணிடலான்னு சொல்லுங்க. பாவம் அப்செட் ஆயிருப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹேய், எங்க போயிட்டு வர? சும்மா வெளியில தான் உட்காந்துருந்தேன். நீ என்ன தூங்கல? இல்ல. ஏன்? அப்பா வீட்ல இல்ல, டாக்டர் இன்னும் வீட்டுக்கு வரல. சுச்சியை நினைச்சா பயமா இருக்கு. எங்க அவ? தூங்குறா. ஓ சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சுவிட்ச் பக்கத்துல போய் படுத்துக்கோ. இன்னைக்கு பிரச்சனை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருந்தா. இருந்தாலும் எதுக்கு ரிஸ்க், நீ அவ கூட படுத்துக்கோ. சரி, நான் அவ கூட இருக்கேன். இரு நானும் வரேன். காலைல இருந்து சுவிட்சை பார்க்கல, ஒரு தடவை பாத்துக்கிறேன். அவ்வளோ பாசமா? நம்ம மேட்டரையும் அவங்களையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அவன் மேல நிறையவே பாசம் இருக்கு, போதுமா? ஏன் அப்படி? பிடிக்கிறதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. வா. ஹேய் ஹேய், சுச்சி இங்க தான் இருந்தா. இரு, இங்க தான் எங்கடா இருப்பா. சுச்சி சுச்சி. சுச்சி. ஹேய், சுச்சி இங்க இல்ல. சத்தம் போட்டு எல்லாரும் பயன்படுத்தாத. இங்க தான் எங்கடா இருப்பா. சுச்சி. 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 ஹேய் இரு, நான் கார்டன்ல இருக்கலாம்னு பார்த்துட்டு வரேன். சுச்சி.
சுச்சி சுச்சி அசோக் சுச்சி ஹே சுச்சி இங்க பாரு மாமா வந்திருக்கேன். ஹே மாமாவை கலாய்ச்சியா? சுச்சி ஏய் சுச்சி 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 என்னாச்சு உனக்கு? இங்க பாரு சுச்சி என்னாச்சு சுச்சி இங்க பாரு சுச்சி 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 ஒண்ணு இல்ல இங்க பாரு சுச்சி சுச்சி இங்க பாரு ஏய் சுச்சி ஒண்ணு இல்ல இங்க பாரு சுச்சி சுச்சி இங்க பாரு சுச்சி இங்க பாரு சுச்சி ஒண்ணு இல்ல சுச்சி இங்க பாரு என்னாச்சு? சுச்சி 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 ஆம்புலன்ஸ்ல வேலைக்கு ஆகுது மாமா காரங்க சுச்சி கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி தூக்கு பைக்ல போயிடலாம்.